இப்போ நம்ம ஆம்பூர் பிரியாணி பண்ண போகிறோம். அது தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். 200 கிராம் வெங்காயம், 100 கிராம் ஆனியன், 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. நம்ம ஆனியன் போட்டுக்கிட்டோம், அதுக்கு தேவையான உப்பும் போட்டுப்போம். இந்த ஆம்பூர் பிரியாணியில் நம்ம மிளகாத்தூள் யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் ஒரு 12 காஷ்மீரி சில்லி எடுத்து சுத்தண்ணில் ஊற போட்டிருக்கேன். அதை நம்ம கிரைண்ட் பண்ணி அப்புறம் பிரியாணியில் சேர்த்துப்போம். இப்போ பேனில் நம்ம இஞ்சி பூண்டும் தக்காளி ஆட் பண்ணிட்டோம். இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி புதினா போட்டிருக்கோம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். இது கூட மட்டனையும் சேர்த்துட்டேன். இப்போது நல்லா ஃப்ரை ஆகட்டும். நம்ம அப்புறம் அரிசி போட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டுப்போம். இப்போ நம்ம இதில் அரிசியை போட்டுக்கலாம். ஸோ நம்மளோட ஆம்பூர் பிரியாணி இப்போ ரெடி ஆகிடுச்சு.